லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பிரபந்தம், தமிழ் பிரபந்தம் திருச்சின்னமாலை அப்படிங்கிறது பேரருளாள பெருமாள் சந்நிதியிலே எழுப்பக்கூடியதான அந்த நாதம், அந்த ஓசை, அந்த இனிய ஒலி, அந்த ஒலியுடைய இனிமையிலே அவருக்கு திருமந்திரமாக, தயமாக, சரமஸ்லோகமாக காதுகளிலே வந்து பாய்கிறது. அதற்காகவே சுவாமி ஒரு பிரபந்தத்தை அருளியுள்ளார். என பெருமானுக்கு வாசிக்கக்கூடிய வாத்தியங்கள், இந்த வாத்திய கோஷங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அந்த ஓசையானது சுவாமி ஆச்சாரியருக்கு அது இனிமையாக தோற்ற, அதை வைத்துக்கொண்டே ஒரு பிரபந்தமாக. ஏன்னா ஒலி அப்படின்னா சின்னம், திருச்சின்னம். அந்த திருச்சின்னத்தினுடைய ஒலியே ரொம்ப இனிமையாக உள்ளது. அதை எப்படி அனுபவிக்க வேணும்? ஏன்னா ஒரு பக்தன் அப்படின்னு சொன்னால் அந்த பக்தனால் இப்படித்தான் இருக்க முடியும், வேறப்படியாயும் இருக்க முடியாதுன்னு சொல்லுவார்கள். ஒலி அந்த வழியில் சுவாமி அத்தை விண்ணப்பம் செய்துள்ளார். அதில் இப்போ 3வது பாசுரம். ஏன்னா முதல் பாசுரத்தாலே பிரணவம், 2வது பாசுரத்தால் முதல் பிரணவம்னு சொன்னால் அது காரணத்துவத்தை சொன்னது. 2வது பாசுரத்தாலே பிரணவந்தான், ஆனால் அது ரக்ஷகத்துவத்தை சொன்னது. இப்போ 3வது பாசுரத்தாலே சுவாமி சொல்றது திரும்பவும் அதில் இருக்கக்கூடிய அகாரம், அதாவது உகார மகாரங்கள்னு சொல்லப்படுகிற அது ரெண்டையும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்பாசுரத்தாலே 3வது பாசுரத்தாலே அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார், தினைத்தனையும் திருமகள விடாதார் வந்தார், தேசத்தார் மிக்காரும் அல்லார் வந்தார், நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார், நிலை நின்ன உயிர்தோண்ண நினைந்தார் வந்தார், எனக்கிவர் நான் இவர்க்கென்ன இனியார் வந்தார், எழுத்தொன்னில் திகழ நின்னார் வந்தார் தாமே, எழுத்தொன்னில் திகழ நின்னார் வந்தார் தாமே, அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார், அனைத்துலகம் காக்கும் அருளாளர் வந்தார். இந்த இந்த பாசுரத்தால் ரொம்ப ஆச்சரியமான விளக்கம் சொல்லப்படுகிறது. பேரருளாளர் அந்த எம்பெருமான் அனைத்துக்கும் அதிபதியாக வந்தார் அப்படின்னா முதல் சப்தம் நேர சொல்றார், அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார். பேரருளாள பெருமாள்னா அவர் அனைத்து உலகத்தையும் காக்கக்கூடியவர், எல்லா லோகத்தையும் ரட்சிக்கக்கூடியவன், ரட்சகன். சகல லோகத்தையும் காத்து அவர்களுக்கு தலைவராக நிற்கக்கூடியவன் தேவராஜன், தேவாதிராஜன் என்று சொல்லுகிறோம். அப்ப ரட்சகத்துவம் வெளிப்படுகிறது. அனைத்துலகும் காக்கும் அருளாளர் வந்தார். அருள், அருள்னா கிருபை, கிருபையின் வடிவாகவே எம்பெருமான் எழுந்தருளி உள்ளான். மேலே சொன்னார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். அனைத்துக்கும் அதிபதி, அமரர்கள் அதிபதி, தேவர்கள் அதிபதி. முதல் பாசுரத்தில் திருவாய்மொழி சொன்னது அமரர்கள் அதிபதி என்று சொன்னார் இல்லையா? அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். சகலத்துக்கும் அதிபதி அவர் தான், சர்வேஸ்வரன். பெருமானார் தானும் சொல்றபோது சர்வேஸ்வரன்னு கூட சொல்லிட்டு நிறுத்த மாட்டார், சர்வேஸ்வரேஸ்வரஹா என்று தெரிவிப்பார். ஏன்னா லோகத்தில் எல்லாரும் ஈஸ்வரன் சொல்றா, சர்வேஸ்வரன் சொல்றா, பரமேஸ்வரன் சொல்றா. ஆனால் அதுக்கு மேற்பட்டு இவர் சர்வேஸ்வரேஸ்வரா, சர்வலோகத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சொல்றவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரன். அதனாலதான் சர்வேஸ்வரேஸ்வரா, தேவாதிராஜன், தேவராஜன், தேவ வெறும் தேவராஜன் சொன்ன கூட பரவாயில்ல, தேவ ஆதிராஜன், இந்த தேவர்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கக்கூடிய தேவாதிராஜன்.
சரி, மேலே சொன்னார், அனைத்துக்கும் அதிபதியாய் நிற்பார் வந்தார். எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் வந்தார். யார் அவர்? பேரொருளாளன் தான். காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான். அனைத்துக்கும் அதிபதியாக, அனைத்து அப்படின்னு சொன்னால் இதில் எல்லாம் சித்தும் இருக்குது, அச்சித்தும் இருக்குது. இந்த அத்தனை அண்டகடாகங்கள் என்ன, இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். அதனால தான் அனைத்துக்கும் அதிபதியாய் என்று லோகத்துக்கே ரட்சகனாக இருக்கிறான். தினைத்தனையும் திருமகள விடாதார் வந்தார். தினைத்தனையும் ஒரு க்ஷணம் கூட பிடிக்க மாட்டார். ஆற பெரிய விராட்டியாராக இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை தினைத்தனையும் திருமகள விடாதார் வந்தார். எப்படி தெரியும்? அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னின்னு சாஸ்திரம். தினைத்தனையும்னா க்ஷணம் கூட பிரிய மாட்டார். அகலகில்லேன் இறையுமென்ன அலர்மேல் மங்கபுரமார்வாம் நிகரில் புகழாய் உலகமோன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழன் இல்லாவடியே உனடிக்கீழமந்து புகுந்தேனே. அகலகில்லேன் இறையுமென்ன இறையும் அகலகில்லேன் இறையுமென்ன தினைத்தனையும் திருமகள விடாதார் வந்தார். தினைத்தனையும் திருமகள விடாதார். ஒரு க்ஷணம் கூட விடமாட்டார். உள்ளே தான் இருப்பார். எப்போதும் பிராட்டிங்க தான் இருப்பார். வாமனாவதாரத்தின் போது கூட சொன்னார் அவர், நான் பிரம்மச்சாரியாக போகிறேன், குரலுருவாக மானியாக செல்ல போகிறோம், தேவாள் கொஞ்சம் நேரம் வெளியில் இருந்துட்டு வர்றது, பிறந்தா அதுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னார். அப்படிலாம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு? அசேஷானா ஜெகதா விஷ்ணுபத்னின்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் கூட அதுக்கு மேற்கொண்டு ஆழ்வார் வேற சொல்லியிருக்கார், இறையும் அகலகில்லேன் என்ன. அப்படி இருக்கிற போது பிரிஞ்சு போக முடியுமா? முடியாதோ இல்லையோ. மாட்டேன் எங்க தானும் அந்த மாந்தோலை தூக்கி போத்திக்கிட்டு போயிருக்கார். அவர் உள்ளுக்குள்ள தான் இருக்கா அப்பவும். அதே போல யசோத பிராட்டித்தானும் கட்டுகிற போது, கட்டினால்னா 10 அறியவருக்கு எளியவன், அந்த உரலிடை ஆப்புண்டுன்னா உரலிடை உரலோடு சேர்ந்து கட்டுறது, இல்லை இடுப்பை வச்சு கட்டுறது. அப்படி கட்டுற போது கூட பிராட்டியும் சேர்த்து வச்சு விட்டுட்டான் இல்லையா? கட்டுற போது கூட பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் வந்திருக்கார், சின்ன குழந்தையா இருக்கார். அப்பவும் பிராட்டி உள்ளுக்குள்ள தானே இருப்போம். அவளையும் சேர்த்து வச்சு கட்ட பெருமான் யாருக்குன்னா யசோதைக்கு தான் உண்டு. பெருமாளை கட்டுறது மட்டுமல்ல, அவர் பெருமாளை என்னன்னு சொல்லுவோம், அவர் கட்டுப்படுறவரா கட்டுப்படாதவரா? உச்சிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சயான்னு சொல்லுகிற இடத்தை விதேயனா கட்டுப்படுபவனா கட்டுப்படாதவனா அப்படின்னா கட்டுப்படாதவன் சொல்றா. ஆனால் கட்டுப்படுகிறவன் யாருக்கு? ஒரு இடக்கை வழக்கை தெரியாது இருக்கக்கூடிய ஒரு இடைச்சிகையாலே கட்டுண்டான். 10 விரலடையும் ஆப்புமுண்டான் பாவிகாலுக்கு உங்களுக்கு ஏச்சுக்கொள்ளோன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறாரு இல்லையோ. 10 விரலடையும் ஆப்புண்டான். அப்போ அந்த ஆப்புண்டுகிற பொழுது பிராட்டி சேர்த்து வச்சுக்கிட்டுட்டான். அதுதான் அங்கே பெருமை. அப்போ அவனையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். தினைத்தனையும் திருமகள விடாதார் வந்தார். தேசொத்தார் மிக்காரும் எல்லார் வந்தார். தேசொத்தார் தேஜஸ் பொருந்தியதாக இருக்கக்கூடிய பகவான தேஜஸ் அப்படின்னா ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லப்படுகிறதான 6 கல்யாண குணங்களை தன்னிடையே சுவாபாவிகமாக கொண்டவன். 6 கல்யாண குணங்கள். அதில் தேஜஸ்ன்னா பெருமானுக்கு இருக்கக்கூடிய தேஜஸை பார்த்தோம்னா அதுபோல் ஒரு தேஜஸ் உண்டா. ஒன்னொன்றுக்கு ஒரு குணம். ஒன்று அழிக்கிறதுன்னு சொன்னால் ஞானபல, அதுக்கப்புறம் காக்கிறதுன்னு சொன்னால் ஐஸ்வர்ய வீரிய, அதுக்கப்புறம் ரட்சிக்கிறதுன்னு சொன்னால் சக்தி தேஜஸ். அந்த தேஜஸுக்கள் இந்த 2 குணங்களுக்கு என்னென்ன? அப்போ அழிப்பது, காப்பது, அழிப்பது, சிருஷ்டி பண்ணுவது, அதுக்கப்புறம் ரட்சிப்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த 3ஐயும் எம்பெருமானே வைத்துக்கொண்டு அதை பண்ணிருக்கான். அப்படின்னு பார்த்தா அவனுக்கு தேசொத்தார் மிக்காரும் எல்லார் வந்தார். அவனுடைய தேஜஸுக்கு இணையாக மற்றொரு தேஜஸை சொல்லிட முடியுமா? என்ன
அதை சொல்ல முடியாது. பிரகாசம் என்று சொல்லப்படுகிற சிகம் பிரகாசமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தேஜஸுக்கு ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயான் ஆழ்வாருடைய திருவாக்கு. ஒத்தார் மிக்காரை இலையா ஊனில் வாழ் உயிரே நல்லவோ உன்னப்பெத்து வானுலார் பெருமான் மதுசூதன் எண்ணம்மான் என்று சொல்லுகிற பொழுது அதில் ஒத்தேன்னு வரும் கடைசியா. நின்னை ஒத்தே, ஒத்தேனா ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயா. அந்த அவனுக்கு நிகரானவனும் கிடையாது, அவனுக்கு ஒத்தாரும் கிடையாது, நிகரானவனும் கிடையாது, மிக்காரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப தேசொத்தார் மிக்காரும் எல்லார் வந்தார். அவன் ஆறு அப்படி அவனுக்கு சமமாக உண்டான்னு கேட்டால் ஆறு அவனுக்கு சமமானவர்கள் இல்லை என்பதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். மேலே சொல்லா நினைக்க நமக்கின்னறிவு தந்தார் வந்தார். நினைக்க நமக்கெல்லாம் எம்பெருமானை நினைக்க தியானிக்க பெருமாளை நினைப்பதற்கு நமக்கு ஒரு அறிவு கொடுத்தானே எம்பெருமான். நினைக்க நமக்கு இன்னறிவு, அது சாதாரண அறிவு. சாதாரண அறிவுன்னா எத்தையோ படித்தோம், எதோ நிறைய படித்தோம், அதெல்லாம் அறிவுன்னு சொல்ல முடியாது. இன்னறிவுன்னா எம்பெருமானை பற்றி தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவு இருக்கே, அதுதான் இன்னறிவு. அதே போல எம்பெருமானுடைய அறிவு பிராட்டியனுடைய கிருபை அது இருக்கணும் இல்லையோ, அது இருந்தால் தான், அந்த பிராட்டியனுடைய கிருபை இருந்தால் தான் நமக்கு மேற்கொண்டு அவளுடைய அந்த பிராட்டியனுடைய புருஷகாரம் இருக்க வேண்டும். அது இருந்தால் தான் மேற்கொண்டு பெருமானுடைய கட்டாட்சமே நமக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறா போலே இங்கே இதுக்கு மா சதிர் இது பெற்று நம்முட வாழ்வு வாய்க்கின்றவான் ஆழ்வார். மா சதிர் அப்படின்னா பிராட்டியனுடைய சதிர் என்பது எம்பெருமானுடைய கிருபையாக இருக்கலாம். ஆனால் மா சதிர் இது வைத்து நம்முட வாழ்வு வாய்க்கின்றவான்னு ஆழ்வார் தெரிவித்தாரே நம்மாழ்வார். மா சதிர் அப்படின்னா இதுன்னா பிராட்டியனுடைய புருஷகாரத்தை பெற்றோமல்லாம் அல்லது நாம் வாழ்ச்சி அடையோம் அப்படிங்கிறது தான் முக்கியம், அதுதான் உண்மை. ஆக அப்படி இருக்கக்கூடிய இவன் நினைக்க நமக்கு இன்னறிவு தந்தார் வந்தார். நினைக்க நமக்கு இன்னறிவு, நம்ம எம்பெருமான தியானிக்கக்கூடியதான ஒரு அறிவை நமக்கு கொடுத்தானே எம்பெருமான். இதற்கா எம்பெருமான தியானிப்பதற்கு நமக்கு கர்ணகலேபரங்களை கொடுத்து விசித்ரா தேகசம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு அஸ்தபாதாதிசயுதா என்று நமக்கு கர்ணகலேபரங்களை கொடுத்து விசித்ரா தேகசம்பத்தி நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து, சரீரம் ஆத்மங்கலு தர்மசாதனம்னு சொல்லுவார்கள். இதை வைத்துக்கொண்டு தர்மசாதனமாக அவனை உபாசிப்பதற்காக, அவனை நினைப்பதற்காக, அவனை சிந்தனை பண்ணுவதற்காக திரட்டபியோ சோதபியோ மத்தபியா நிதித்தியாசித்தபியான்னு சொல்லுகிறா போலே அவனை காண்பது. அப்படின்னா எப்போ காண்பது? முதல்ல பார்த்துட முடியுமாண்ணா? படிப்பது, கேட்பது, நினைப்பது, அவனை க்ஷணம் விடாமல் நினைத்து கொண்டே இருப்பது. திரட்டபியோ ஸ்ரோதபியோ மந்தபியா நிதித்தியாசித்தபியா திரட்டபியா என்று வச்சுக்கணும். ஸ்ரோதபியா மந்தபியா நிதித்தியாசித்தபியா திரட்டபியா, இந்த கிரமம் இப்படி வரணும். அதாவது முதல்ல பார்த்துடலாம். திரட்டபியோன்னு சொல்கிறதேன்னா பார்த்துடலாமா பெருமாளேன்னா பார்த்துடலாம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம எல்லாம் புறப்பட்டோம், நேராக வண்டி எடுத்துட்டோம், நேராக போனோம் பெருமாளை போனோம், பார்த்தேன், இந்த பெருமாளை பார்த்தேன், அந்த பெருமாளை பார்த்தேன், அந்த பெருமாளை பார்த்தேன், இந்த பெருமாளை பார்த்தேன், 7 திவதேசத்தை பார்த்துட்டேன் அப்படிம்போம். திவதேசங்களை பார்ப்பது அப்படின்னா இது என்ன கண்காட்சி பொருட்காட்சியா அருங்காட்சியமாக? அதில் பார்க்கறதுக்கு நான் பார்க்கறதுக்கு இல்லை, சேவிப்பது. அது சேவிக்கிறதுன்னு கூட சொன்னால் சுவாதந்திரியமாக இருக்கும். சேவை கொடுத்தாருன்னு சொல்லணும். நம்ம சேவித்தோம், நான் சேவிச்சேன்னா சேவிச்சேன்னு சொல்கிறதுல பெருமை இருக்குமானா அவர் சேவை கொடுத்தாரோ சேவித்தோமோ இல்லைன்னா முடியாது. அது அவனது இன்னருள் இருந்தால் அன்றைக்கே அது ஒரு நாளுக்கு எங்கேயுமே யாருக்குமே நடக்காது. இப்போ அவனது இன்னருள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ. ஆஹா, அவன் கொடுக்குறான் நமக்கு ஒரு கர்ணகலேபரத்தை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, சிந்தனை பண்ணுவதற்கு நம்ம கொடுக்குறான். அவனை நினைத்தால் அன்றைக்கே, அதாவது நினைப்பரியன், நினைக்க முடியுமா எம்பெருமான் நினைச்சிட முடியுமானா அதற்கும் அறியவனாக இருக்கான். ஆனால் அவனை காண்பித்து கொடுக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் சொல்கிறாள் எம்பெருமான சேவிக்கிறது மாத்திரம் நான் சேவிச்சேன்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் கொடுத்தால் அன்றைக்கே நம்மால் அதை செய்ய முடியாது. அது சொன்னார். மேலே நினைப்பரியனல் நினைக்க நமக்கின்னறிவு தந்தார் வந்தார், நிலை நின்ன உயிர்தோன்ன நினைந்தார் வந்தார்,
நிலை நின்ன உயிர் தோன்ற. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்படி சங்கல்பித்தவன். நிலை நின்ன உயிர் தோன்ன நின்னார் வந்தார். நிலை நின்ன உயிர் தோன்ன நினைந்தார். இந்த ஜீவர்கள் எல்லாம் பிரகாசிக்கும்படியாக, அதாவது வேற ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளாதபடி இவனை பற்றியே நினைக்கும்படியாக கொடுத்தாரோ இல்லையோ, சங்கல்பித்தவன் இவன் தான் நமக்கு கொடுக்குறான். அந்த எம்பெருமான் கொடுத்த அறிவாலே தான் நாம் செய்கிறோம். அதை சொல்ற போது புகழில் நல் உருவன், அந்த புகழில் நல் உருவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு, அவன் நம்மை பார்த்து கட்டாட்சித்து ஜாயமானங்கி புருஷம் எம்பசேது மதுசூதனா சாத்விகஷது விக்யேயா சபை மோக்ஷார்த்த சிந்தகான்னு சொல்லுவார்கள். ஜாயமான கட்டாட்சத்தை நமக்கு கொடுக்கிறான். கர்ப்பத்திலேயே அவனுக்கு கொடுத்து மோட்சத்துல இச்சை வரும்படியாக இவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதேவே மதுசூதனனுடைய கடாட்சம் பெறப்படுகிறது. பெற்றால் அன்னிக்கே இவன் மோட்சத்திலே இச்சை கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்றாள் இல்லையோ. அந்த மாதிரி அவனை நினைக்கும்படியாக அவனே நமக்கு கொடுக்கிறான். அதான் சொன்னாருங்க, நிலை நின்ன உயிர்தோன்ன நினைந்தார் வந்தார். எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன இனியார் வந்தார். எனக்கு இவர் நான் இவர்க்கு. இதான் சேஷிபாவம்னு சொல்லுகிறோம். எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன, எனக்கு இவர் நான் இவர்க்கு, எனக்கு இவர் நான் இவர்க்கு, எனக்கு இவர் நான் இவர்க்கு அப்படின்னா சுவாமி ஸ்வம் இது பதார்த்தம், இது அச்சேதனம், இது சேத்தனம். இந்த சேத்தனமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவானவன் பரமாத்மான்னு சொல்லப்படுகிற எம்பெருமானுக்கு சேஷபூதன். அதைத்தான் இங்கே சொன்னார். எனக்கிவர் நான் இவர்க்கென, எனக்கிவர் நான் இவர்க்கென்ன இனியார் வந்தார். நாம யாரு? நாம் போகப்பொருளாக உள்ளோம். எம்பெருமான் போக்தா, நன்னா அனுபவிக்கிறார் நம்மளை. எப்படி? அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு இவன் இந்த அச்சிராதிகதியை பெற்று மேலே போய் சேர்ந்து எம்பெருமானோடு போய் சேர்ந்துகிறான். அப்பத்தான் பதப்படுத்தப்பட்டமாக ஒரு அன்னமாக இவன் போய் சேர்கிறான். போனா அவன் போக்தாவாக அனுபவிக்கக்கூடியவனாக, இவன் அன்னமாக. அப்ப எனக்கு இவர் நான் இவர்க்கென்ன இனியார். அப்ப அவன் இனியவனாக இருக்கிறான், நம்மளை அனுபவிக்கக்கூடியவனாக. எனக்கு இவர் சுவாமி, நான் இவருக்கு அடியவன் அப்படின்னு சொன்னா பரமபோக்கியராக தோன்றுகிறான் பெருமான். கடைசியா சொன்னார், எழுத்தொன்னில் திகழன் என்னார் வந்தார் தாமே. எழுத்து ஒன்னில், ஒரே எழுத்து பெருமான் ஓம் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த எழுத்தொன்னில், அந்த ஓரெழுத்தாக இருக்கக்கூடிய பிரணவத்தாலே போற்றப்படுபவன். எழுத்தொன்னில் போற்ற எழுத்தொன்னில் திகழனார் வந்தார் தாமே. எழுத்து ஒன்னில் திகழன் என்றார். ஒரே ஒரு எழுத்து தான். எழுத்தொன்னில் திகழனார் வந்தார் தாமே. அந்த பிரணவத்தாலே போற்றப்படுகிற எம்பெருமான் அவனே இவன். அவன் தான் இங்கே வந்து நிற்கிறான் பேரருளாளனாக அப்படின்னு அந்த ஓசை சின்னத்தினுடைய ஒலியானது ஒலிக்க சுவாமிக்கு இப்படிலாம் தோணுகிறதா. நமக்கு தோணுமா? நமக்கு எதுக்கு இவா நம்மளாம் சோத்திரம் சொல்லாமல் இவர் ஏதோ சொல்லிட்டே இருக்கார், சத்தம் போட்டே இருக்கார் அப்படின்னு சத்தம்னு சொல்லுவோம். இவர் சொல்றார் திருச்சின்னத்தினுடைய ஒலி எவ்வளவு ஆனந்தமாக கேட்கறது. அப்படின்னா நம்ம அதை கேட்கிற போது தான் அந்த உணர்வுங்கிறது தானே இருக்கு. அனைத்துக்கும் அதிபதினு சொன்னபடினாலும் எம்பெருமானுக்கு நாம் சேஷம் அப்படிங்கிறது அகாரத்தில் இருக்கக்கூடியதான நான்காம் வேற்றும உருவு. அதான் அனைத்துக்கும் அதிபதியாய் அந்த நான்காவது வேற்றும உருவு இருக்கும் இல்லையோ, அதனாலதான் அவனுக்கே சொந்தம்ங்கிறது சொல்லும். அதே மாதிரி திருமகளை விடாதார் அப்படிங்கிறது உகாரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும். திருமகள் அப்படின்னு சொன்னா பெரிய விராட்டியாரோ இல்லையோ, அந்த பெருந்தேவி தாயாரோடு இருக்கார். ஏன்னா இந்த திருவரங்கத்தில் பார்த்தோம்னா அவர் நம்பர்வாள் மட்டும்தான் புறப்பட்டு வழியில் வெளியில் போயிட்டு வருவார். மதுரை திருவந்திக்காப்பு எடுத்துக்கிறதோடு சரி, தாயார் சந்நிதிக்கு வந்தால் திருவந்திக்காப்போடு சரி. ஆனால் தேவபெருமாள் அவர் ஒரே ஒரு நாள் தான், பங்குனி உத்தரம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் சேர்த்து சேவை அங்கே திருவரங்கத்தில். ஆனால் காஞ்சிபுரத்தில் வெள்ளிக்கிழமை ஆனால் சேர்ந்து தான் புறப்பாடு.
அவருக்கு அத்தனை அந்த பெருந்தேவி தாயாரோடு அவருக்கு எப்போ பார்த்தாலும் சேர்த்தி புறப்பாடு தான். அவர் விடவே மாட்டார். இவரானும் வருஷத்துக்கு ஒரு தரம் தான். அவன் வடக்கு வாசல், இவர் தெற்கு வாசல். ஆனால் அங்கே பார்த்தோம்னா நிச்சயப்படி வெள்ளிக்கிழமையானா சேர்த்தி சேவை புறப்பாடு. அப்படின்னா இவர் என்னன்னு சொல்லலாம்? திருமகளை விடாதார், திருமகளை விடா, அதாவது தெனத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார், ஒரு க்ஷணம் கூட விட மாட்டார். தேசத்தார் மிக்காரும் இல்லார் வந்தார், அவனுக்கே சேஷம். அவனுக்கே சேஷம் என்ன? மற்றொரு உகாரார்த்தத்தையும் சொல்லும். முதல்ல ஒரு திருமகளை விடாதான்னு சொல்லுது. மற்றொன்று சொல்லுது, தேசத்தார் இல்லார் மிக்காரும் இல்லை, இணையாரும் இல்லை, ஒத்தரும் இல்லை. அப்படி சொன்னபடினாலே சேஷம் அவனுக்கேங்கிற உகாரார்த்தத்தை திரும்பவும் நிலைநிறுத்துகிறார். நினைக்க வந்தார் வந்தார், அவனை தியானிக்கும்படியா நமக்கு சொல்றாரு, கொடுக்குறாரு இல்லோ. நிலை நின்ன வந்தார் வந்தார், அதெல்லாம் சொல்றதுனாலே ஞானத்தை உடையவனாக சுயம் பிரகாசனாக நித்தியனாக இருக்கக்கூடிய ஜீவனுடைய சுரூபத்தை கூறுகிறார். அப்படி சொல்றதுனாலே எனக்கு இவர் நான் இவருக்கு அப்படின்னு சொல்லதுனாலே பிரணவத்தினுடைய அர்த்தமும் சேஷ சேஷி ஒன்றும் பெருமாள் தான் எல்லாத்துக்கும் அதிபதினு சொல்றதுனாலையும் அவனுக்கேன்னு சொல்றபடியினாலும் நான்காவது வேற்றுமை உருவையிலே இருக்கக்கூடிய அவனுக்கே ஆட்பட்டு தீர்ந்தவன் சொல்றபடியினாலையும் அதில் பெருமானுடைய காரணத்துவம் ரட்சகத்துவம் எல்லாம் சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் திருமகளை விடாதாமல் இருக்கபடியினாலே உகாரார்த்தத்தையும் சொல்லுகிறது. மற்ற இடத்துல தேசத்தார் இல்லார் மிக்கார்னு சொன்னபடியினாலே உகாரார்த்தத்தை திரும்ப வலுவா ஸ்தாபிக்கிறார். மேலே இவன் எம்பெருமானை, அதாவது அவன் கொடுக்கிற ஞானத்தாலே அவனை நினைக்கக்கூடிய சம்பவம், அதனாலே சுயம் பிரகாசனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவுக்கு எப்போதுமா அவனுடைய சொரூபத்தை கொடுக்கிறபடியினாலே பிரணவத்தினுடைய அர்த்தம் அ உ ம அப்படிங்கிற அதனுடைய அர்த்தம் நன்னாக சொல்லப்பட்டது இந்த பாசுரத்தில் சொல்லிவிட்டார். இது இப்போ பிரணவத்தில் இருக்கிற அர்த்தத்தை 3 பாசுரத்தால் சொல்லிவிட்டார். அகாரம், காரணத்துவம், ரட்சகத்துவம்னு சொல்லி இது 3லையும் நிலைநாட்டப்படுகிறது அப்படிங்கிற இந்த 3 பாசுரத்தில் சொல்லி முடிச்சிருக்கார். மேலே நவசப்தத்தினுடைய அர்த்தத்தை தான் மேலே 4வது பாசுரத்திலே சொல்ல போகிறார். என்னங்கிறது பார்ப்போம். சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.